வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன வீடியோவில் ஸ்கொயர் டெஸ்ட் பற்றி பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம ஆர் மார்க் டவுன் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம ஆரில் எழுதுகிற கோட், அந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸு, விஜுவலைசேஷன் எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிற டெக்ஸ்ட்டோடு சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், பிபிடியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர் மார்க் டவுன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மார்க்கப்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். நம்ம டெக்ஸ்ட்டில் சில இடங்களில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்டினுடைய டிஸ்பிளே வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+B Ctrl+E இதெல்லாம் போடும்போது சென்டர் பண்ணுறது, போல்ட் பண்ணுறது, அதே மாதிரி Ctrl+I இட்டாலிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து மாறுது. இதை தவிர மார்க்கப் லாங்குவேஜஸ்னு இருக்குது. இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு இருக்குது, அதே மாதிரி XML இருக்குது. இதெல்லாம் மார்க் டவுன்னா என்ன? அப்போது மார்க் டவுன்னா மார்க்கப் லாங்குவேஜ் தான். அது அதில் ஒரு ஸ்மால் சப்செட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா மார்க் டவுன் ஹியூமன் ரீடபிள் சின்டாக்ஸ் ஃபார் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது வேர்டில் நம்ம Ctrl+B Ctrl+I இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த HTML டாக்குமெண்ட்ஸில் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2லாம் டேக் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்டினுடைய சைஸ் பெருசுலேருந்து சின்னது வரை மாறும். இது ஆர் மார்க் டவுன்றது இந்த மாதிரி மார்க் டவுன் லாங்குவேஜஸில் ஒன்று. பேண்டாக் மார்க் டவுன் ஒன்று இருக்குது, ரிப்பிள் டாக்னு ஒன்று இருக்குது, டேரிங் ஃபயர்பால், அது மாதிரி ஆர் மார்க் டவுனும் ஒரு லாங்குவேஜ். ஆர் மார்க் டவுன் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். அதாவது டைனமிக் டாக்குமெண்ட்ஸு ஆரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. டைனமிக் டாக்குமெண்ட்னா என்ன? அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த RMD ஃபைல் .rmdன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும் நம்ம ஆர் மார்க் டவுன் ஆர் ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ணும்போது. அதில் YAML மெட்டா டேட்டா இருக்கும், அப்புறம் மார்க் டவுன் ஃபார்மேட்டட் பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கும், சங்க்ஸ் ஆஃப் ஆர் கோட் இருக்கும். இந்த YAML மெட்டா டேட்டான்றது என்ன? YAMLன்றது எட்டானதர் மார்க்கப் லாங்குவேஜ்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இது மார்க்கப் லாங்குவேஜே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆர் ஸ்டுடியோ வச்சுட்டு இந்த ஆர் மார்க் டவுன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது சஃபஸ்டிகேட்டட் டேட்டா அனாலிசிஸ் டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கும். நிட்டார்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது ஆரில். அதை வச்சுட்டு தான் நம்ம இந்த டைனமிக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணுறோம். இந்த நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்டில் ஆர் கோட் இருக்கும், அப்புறம் டெக்ஸ்ட் இருக்கும். இது அவுட்புட் ஃபிகர்ஸாகவும் டேபிள்ஸாகவும் உருவாகும். அதெல்லாமும் அந்த டாக்குமெண்ட்குள்ளே வந்துடும். இதில் வந்து இந்த கோடெல்லாம் நம்ம லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஒரு சங்காக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது ஒரு 3-4 லைன்ஸில் ஒரு சங்க் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த சங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அப்புறம் சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தரோம், திருப்பி இன்னொரு சங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த வகையில் இந்த டாக்குமெண்ட் ஃப்ளோ ஆகும். ஆரில் இந்த சங்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது 3 பேக் கோட்னு சொல்லும்பொழுது அது வந்து இந்த டில்டே சிம்பல் இருக்கிற லெஃப்ட் மோஸ்ட் கீ, அதில் உங்களுக்கு வந்து பேக் ஸ்ட்ரோக்கும் இருக்கும், டில்டே சிம்பிள் இருக்கும், எஸ்கேப் கீழே இருக்கும் யூஸ்வலாக. அதுக்கப்புறம் ஒரு கர்லி ப்ராக்கெட் பண்ணணும். கர்லி பிரேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆர் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் அந்த சங்க்கு, ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு நேம் நம்ம தரணும். அந்த நேம் கொடுக்கும்போது அது ஸ்பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஆக்சுவல் கோடு என்னவோ அந்த கோடு எழுதணும். அந்த கோடு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கோடு எழுதிட்டு அதுக்கு பிறகு பேக்வேர்ட்ஸ் பண்ணணும். அப்போ அந்த 3 பேக்வேர்ட்ஸ் மேலேயும் கீழே இருக்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க கோடு தான் ஒரு சங்குன்னு ஆகும். மேலே ஆப்ஷன்ஸ்னு கொடுக்கலான்னு பார்த்தோம். அதில் இன்க்ளூட், எக்கோ, மெசேஜ், வார்னிங், அப்புறம் ஃபிகர்னுடைய கேப்ஷன், அதாவது என்ன டைட்டில் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம அதில் செட் பண்ணலாம். இது தவிர இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் குளோபலாக இருக்கணுமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம நிட்டார் :: ஸ்கோப் ஆப்ரேட்டர் ஆப்ஸ் _ சங்க் $செட்டுன்னு போட்டு அந்த நம்ம குளோபலாக இந்த ஆப்ஷன்ஸை செட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஆர் ஸ்டுடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகும். இதில் முதல்ல நம்ம RMD டாக்குமெண்ட் .rmd ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு க்ரியேட் பண்ணுற ஃபைலில் நம்ம ஆர் இல்லை பைத்தான் இல்லை SQL யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்ம நிட்டார் யூஸ் பண்ணி நிட் பண்ணுறோம். நிட் பண்ணும்போது டாக்குமெண்ட் MDன்னு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகுது, .mdன்னு. முதல்ல .rmd, இப்போ .md.
இந்த டாட் எம்டி ஃபைலை நம்ம பேண்டாக் மூலமாக ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு பிடிஎஃப் இல்லைன்னா வேறு என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ பேண்டாக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பேண்டாக்ன்றது ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. இதில் வந்து ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். அந்த pandoc.org சைட்டை நம்ம விசிட் பண்ணும்போது நம்ம இதில் எவ்வளோ விதமான கன்வர்ஷன்ஸ் பாசிபிள்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டூல் தான் நம்ம ஆர் ஸ்டுடியோவும் யூஸ் பண்ணுது. அதாவது எம்டி ஃபைல்லேருந்து பேண்டாக் வழியாக அவங்களுக்கு வேணுன்ற ஃபார்மேட்டில் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது இந்த பேக்ரவுண்ட் வச்சுட்டு நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இந்த செஷனில் நம்ம ஆர் மார்க் டவுன் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஃபைல் நியூ ஃபைலில் போயிட்டு ஆர் மார்க் டவுன் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இப்படி பண்ணலாம், அதாவது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இங்கே போனாலும் ஆர் மார்க் டவுன் கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஆர் மார்க் டவுன் செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் கிடைக்குது. இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் மார்க் டவுன் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாம், அது ஷைனின்னு சொல்லிட்டு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். அது வெப்பேஜில் டேஷ்போர்டாக ஒர்க் பண்ணும். டெம்ப்ளேட்னு பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள், 6 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இன்ட்ராக்டிவ் டியூட்டோரியல், ரெப்ரெக்ஸ்னு, அப்புறம் கிட்ஹப், இதுக்காக எந்த பேக்கேஜ்லேருந்துன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல டாக்குமெண்ட்டு மட்டும் பார்ப்போம், அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே அன்டைட்டில்டுன்னு காட்டுது. இந்த ஃபைலினுடைய நேம் இங்கே போடலை, இங்கே அன்டைட்டில்னு இருக்குது. நம்ம வந்து ஆர் மார்க் டவுன் பண்ண போகிறோம், அதனால் ஆர்எம்டி இதில் 3 வகையாக இருக்குது டாக்குமெண்ட்: HTML, PDF, Word. நம்ம HTML க்ரியேட் பண்ணுவோம், அதனால் நம்ம HTMLனு போட்டுருவோம். 1 அப்படின்னு போடுவோம். RMD HTML 1 ஆத்தர் நேம் இருக்குது. இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுவோம். உடனே ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆர் மார்க் டவுன் டாக்குமெண்ட். இந்த அவுட்லைன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்துடலாம். இப்போ இதுதான் YAML ஹெடர். இதில் நம்ம இப்போ கொடுத்த டைட்டில் இருக்குது. இந்த ஃபைல் சேவ் ஆகலை இன்னும். ஃபைல் சேவ் ஆனால் இந்த இடத்துல நேம் வரும். இது எம்டி, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிப்போம். அன்டைட்டில் 2ன்றது இப்போ நம்ம நேம் கொடுத்து ஃபைல் சேவ் பண்ணும்போது பேர் கொடுத்துக்கலாம். இப்போ YAML ஹெடர், அதாவது yet another மார்க்அப் லாங்குவேஜினுடைய ஹெடர் ஸ்டைலில் டைட்டில், ஆத்தர், டேட் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே கொடுக்குற பேர் இங்கே வந்துடும். அவுட்புட் என்ன செலக்ட் பண்ணோமோ அது வரும். இப்போ HTML டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஹெடருக்கு பிறகு ஒரு லைன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். 1 or more லைன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு கோட் சங்க் இருக்குது. இந்த கோட் சங்க் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் பேக் கோட். 1 2 3 பேக் கோட் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஆர் லெட்டர் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுக்காமல் ஒரு நேம் கொடுக்குறோம். இந்த செட்டப்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த சங்கனுடைய நேம். அதுக்கு பிறகு இந்த சங்க் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதில் இன்க்ளூட் இஸ் ஃபால்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 பேக் கோட்ஸ் இருக்குது, அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் அடுத்து வர்றதும் கோட் சங்க் தான். இங்கே 1 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம முதல் ஸ்டேட்மெண்ட்டு நிட்டார் பேக்கேஜ் ஸ்கோப்பு கொடுத்து அதில் ஆப்ஸ் அண்டர்ஸ்கோர் சங்க் $setன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இந்த செட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்கோ ட்ரூன்னு செட் பண்ணுவோம். அப்புறம் பேக் கோட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம். இதுதான் கோடு சங்க். இந்த கோடு சங்கை நம்ம இதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்ம கன்சோலில் இந்த லைன் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணோமோ அது கன்சோலில் வரும். நம்ம கன்சோல் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். அதனால் முதல்ல இதை க்ளீன் பண்ணிப்போம், திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு இங்கே வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹேஷ் இருக்குது. அதாவது ஹெட்லைனில் ஹெடர்ஸில் நம்ம சிங்கிள் ஹேஷ் போட்டால் அது ஒரு சைஸில் வரும். டபுள் ஹேஷு, ட்ரிபிள் ஹேஷ்னு சொல்லிட்டு சைஸ் குறைச்சிட்டே வரும். ஸோ ஹெடரில் டபுள் ஹேஷ் போட்டு ஆர் மார்க் டவுன் இருக்குது. இப்போ சிங்கிள் ஹேஷ் போட்டு நம்ம ஒரு ஹெடர்னே போடுவோம், ஹெடர் 1ன்னு போடுவோம். இப்போது ஹெடர் 1ன்றது ஒரு சைஸில் வரும், ஆர் மார்க் டவுன்றது இன்னொரு சைஸ், அடுத்த சைஸில் வரும். இப்போ இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் நம்ம இங்கே எழுதிக்கலாம்.
இப்போ இந்த ஆர் மார்க் டவுன் நம்ம நிட் பண்ணி டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் அப்படியே அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹெடர்ஸுக்கு நம்ம எங்கே மார்க்கப் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து மாறும். இப்போ அடுத்த கோட் சங்க் பார்க்கலாம். இந்த கோட் சங்கில் ஆர் கார்ஸ்ன்னு இருக்குது, சம்மரி கார்ஸ்ன்னு இருக்குது. இப்போது சம்மரி கார்ஸ் மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் கூட நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து கார்ஸ் போடலாம். ஸோ கார்ஸ் டேட்டா செட்னுடைய ஸ்ட்ரக்சர் கேட்குறோம், சம்மரியும் கேட்குறோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு லைன் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரி ட்ரீஸ்னு ஒரு டேட்டா செட் இருக்குது, அதுவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற சென்டென்சஸ் எல்லாம் இந்த கோட் சங்க்குள்ளே கொடுத்துருக்கோம். இங்கே இந்த கோட் சங்க்கினுடைய நேம் கார்ஸ், கோட் சங்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே ஆப்ஷன் ஒன்று நம்ம எழுதுந்தால் இங்கே ஆப்ஷன் எழுத வேண்டி வரும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல வரும், அதனுடைய ரிசல்ட்ஸும் இங்கே வரும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்ஸ் டேட்டா ஃப்ரேம், அதில் 2 வேரியபிள் இருக்குது, 2 காலம் இருக்குது. சம்மரி ஆஃப் கார்ஸும் கிடச்சிருக்கு, சம்மரி ஆஃப் ட்ரீஸும் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே டாக்குமெண்ட் கொள்ளையும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மாடிஃபை சங்க் ஆப்ஷன்ஸ்னு இங்கே இருக்கு பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல சங்க் நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அது இருக்குது. அவுட்புட் இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷோ அவுட்புட் ஒன்லி அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சங்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்புட் என்னோ அதை மட்டும்தான் டாக்குமெண்ட்டில் அவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. ஷோ கோட் அண்ட் அவுட்புட்னா இந்த கோடும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். ஷோ நத்திங் பட் ரன் கோட், இந்த கோடை ரன் பண்ணிவிடு, பட் அங்கே டாக்குமெண்ட்டில் ஒன்றும் கோடையும் காட்டாது, அவுட்புட்டையும் காட்டாதுன்னு அர்த்தம். ஷோ நத்திங் டோன்ட் ரன் கோட், இப்படி இந்த ஆப்ஷன் கொடுத்தா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இந்த கோட் ரன் பண்ணாமல் அப்புறம் ப்ரொசீட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ கோட் ரன் பண்ணலைன்னா அவுட்புட்டும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஸோ இது மாதிரி நம்ம ஆப்ஷன் செட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஷோ வார்னிங்ஸ் இருக்கு பாருங்கள். இங்கே செட் பண்ணோன்னா நம்ம வார்னிங் ட்ரூன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். மெசேஜஸ் அதே மாதிரி சொன்னோன்னா இங்கே ஷோ மெசேஜ் ட்ரூன்னு வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம இங்கே அவுட்புட்டை நம்ம ஆப்ஷன்ஸு செலக்ட் பண்ணலாம். இது அப்ளைன்னு சொன்னோன்னா இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ இது ரன் பண்ணும்போது வார்னிங்ஸ் எதாக இருந்தாலோ மெசேஜ் எது இருந்தாலோ அதுவும் டாக்குமெண்ட்டில் இடம்பெறும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஒரு பிளாட் போட்டிருக்கோம். இதில் ஆர் ப்ரெஷர்ன்ற நேம் இந்த கோட் சங்க் கொடுத்துருக்காங்க. எக்கோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பிளாட் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட் ப்ரெஷர் மாதிரி பிளாட் எம்டி கார்ஸ் கூட நம்ம போடலாம். பிளாட் எம்டி கார்ஸ் டேட்டா செட் நமக்கு தெரியும். ப்ரெஷர் டேட்டா செட்லேருந்து இந்த பிளாட் கிடைக்கும், பிளாட் கார்ஸ்லேருந்து இந்த டேட்டா செட் கிடைக்கும், இந்த பிளாட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாருங்கள் 2 பிளாட் இருக்கு பாருங்கள். இந்த பிளாட்டும் இருக்குது, இந்த பிளாட்டும் இருக்குது. இதுதான் டைனமிக் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறது. உங்களுக்கு 2 பிளாட்டும் கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே, அதுக்கு பிறகு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வரும். இப்போ இந்த ஹோல் திங்கை நம்ம நிட் யூஸ் பண்ணி HTML-ஆவோ அல்லது PDF-ஆவோ அல்லது நிட் டு வேர்டாவோ அல்லது இந்த மாதிரி நம்ம நிட் டைரக்டரியில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்டரியில் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இதில் நம்ம நிட் டு HTML தான் இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ நிட் டு HTML செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு நேம் கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம், RMD HTML1ன்னு கொடுப்போம். ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் அப்போ ஓவர் ரைட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். ஓவர் ரைட் பண்ணுன்னு சொல்லிடலாம். சேவ் ரீப்ளேஸ்ன்னு சொல்லிவிடுவோம். இப்போது இந்த ஃபைல் நேமும் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த HTML க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எரர் HTML டூல்ஸ் லோடட் பட் ரிக்வயர்ட், அதாவது இந்த டூல்ஸ் HTML டூல்ஸ்ன்றது 0.5.1 இஸ் ரிக்வயர்டுன்னு சொல்கிறாங்க. அதனால எக்ஸிக்யூஷன் ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சரி பண்ணிவிட்டு திருப்பி ப்ரொசீட் பண்ணுவோம். அது சரி செய்கிறதுக்காக இங்கே செக் ஃபார் அப்டேட்ஸில் போயிட்டு அப்டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அப்புறம் HTML டூல்ஸை நான் அப்டேட் பண்ணிட்டேன்.
அது கொஞ்சம் எலாபரேட் ப்ராசஸ், அதனால அது வீடியோவில் காட்டலை நான். இப்போது திருப்பி இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். சேவ். இப்போது நம்ம ஆர்எம்டி ஏற்கனவே பண்ணதுலேருந்து வித்தியாசப்படுறதுக்காக அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிறேன். HTML1 அப்படின்னு போட்டுப்போம். போட்டு சேவ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல RMD_HTML1 RMDன்னு வந்துருச்சு. இப்போ இந்த RMD ஃபைலை நம்ம நீட் பண்ணலாம். நீட் பண்ணும்போது நீட் டு HTML யூஸ் பண்ணலாம். இந்த தடவை கரெக்டாக வரணும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே ப்ராசஸிங் நடக்கும். HTML-ஆக இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவுட்புட் RMD_HTML1 neat.md ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் அவுட்புட் ஃபைலும் க்ரியேட் ஆகிட்டு இங்கே HTML டாக்குமெண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ப்ரொடியூஸ் ஆன டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா OAML ஹெடரில் கொடுத்ததெல்லாம் இங்கே வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம STR கார்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் அதனுடைய ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட். சம்மரி ஆஃப் கார்ஸ் போட்டிருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. அப்புறம் சம்மரி ஆஃப் ட்ரீஸ் போட்டிருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெடர் 1 நம்ம ஹேஷில் போட்டிருந்தோம், அது இங்கே வந்திருக்கு. டபுள் ஹேஷ் போட்டிருந்தோம், அதை விட சைஸ் கம்மியாக வந்திருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா இன்க்ளூடிங் பிளாட்ஸு 2 பிளாட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்டையர் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது HTML ஃபைலாக. ஓப்பன் இன் ப்ரௌசர் அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம ஃபேவரட் ப்ரௌசர் என்னவோ அந்த ஃபேவரட் ப்ரௌசரில் நமக்கு இது டிஸ்பிளே ஆகும் HTML ஃபைலாக. ஓகே, இப்போ நம்ம இந்த HTML க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு PPT க்ரியேட் பண்ணுவோம். முதல்ல இதை எடுத்துருவோம். மார்க் டவுன் இதையும் க்ளியர் பண்ணிடலாம். இப்போ திருப்பி ஃபைல், நியூ ஃபைல், மார்க் டவுன். மார்க் டவுனில் இப்போது நம்ம ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணுவோம். அதனால் எது என்ன பண்ணுவோம், RMD_PPT1 போட்டுப்போம். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. HTML, IO ஸ்லைட்ஸு, ஸ்லைடி, பீமர், பவர் பாயிண்ட். நம்ம பவர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஓகே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு கிடைக்குது ஒரு ஃபைல். இது எம்டியாக கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிறதெல்லாம் அவசியமே இல்லை, நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இங்கே இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, குளோபல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நேராக ஸ்லைடுக்கு வருவோம். இங்கே ஸ்லைடு வித் புல்லட்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்ஸில் புல்லட் 1, 2, 3 இருக்கு பாருங்கள். இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேணுன்ற நம்ம இதை போட்டுக்கலாம். ஆரஞ்சு, ஆப்பிள், இங்கே கிரேப் கொடுத்துட்டோம். அப்புறம் ஸ்லைடு வித் அவுட்புட் இருக்குது. இங்கே அவுட்புட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது வரும். இது ஒரு ஸ்லைடில் வரும், இது ஒரு ஸ்லைடில் வரும். இங்கே சம்மரி கார்ஸ்ன்னு இருக்குது. இது இன்னொன்று வந்து ப்ரெஷர்னு இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் டேட்டா செட்லேருந்து ஒரு பிளாட் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களா கொடுத்துருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம எதோ வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம ட்ரீஸ்ன்னு போட்டுக்கலாம். நேம் இங்கே ப்ரெஷர் இருக்குது, மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் நம்ம நேமையும் சேஞ்ச் பண்ணலாம். பண்ணலனாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா அது நேம் தான். இப்போ இந்த கோட் சங்க் நேம் ட்ரீஸ், இந்த மாதிரி. இப்போ இந்த இண்டிவிஜுவலாக கோட் சங்கை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ணதான் செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ நம்ம நீட் பண்ணுவோம். நீட் பண்ணிச்ச முதல்ல சேவ் பண்ணணும். ஸோ இங்கே HTML ப்ரெசன்டேஷனாக டு பவர் பாயிண்ட்டாக நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்கிறோம். முதல்ல இந்த ஃபைலை சேவ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ RMD_PPT1 அப்படின்னு சேவ் பண்ணுவோம். இப்போ இந்த MD ஃபைல் க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு நிட் ஆகும். பாருங்கள், இந்த MD ஃபைல் க்ரியேட் ஆகுது. அவுட்புட் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு, MD ஃபைல். அதுக்கப்புறம் உங்களுக்கு PPT ஃபைல் க்ரியேட் ஆகும். PPT ஃபைல் க்ரியேட் ஆன பிறகு அதை நம்ம மெஷினில், நம்ம பிசி லேப்டாப்பில் உள்ள பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் என்னவோ அதை எடுத்து அதிலேருந்து இந்த PPTயை லோட் பண்ணி காட்டும். தனியாக நம்ம அதை செய்ய வேண்டியதில்லை. எனக்கு 2007 வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ நான் PPT லான்ச் பண்ணல, அதுவே லான்ச் பண்ணி RStudio நமக்கு அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காட்டுது. இங்கே பாருங்கள், இந்த OAML ஹெடரில் உள்ளது.
இந்த ஆர்எம்டி அண்டர்ஸ்கோர் பிபிடி1 நம்ம கொடுத்த டைட்டில், பேர், ஆத்தர் பேர், டேட்டு எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட் என்ன இருந்தோ அது வந்திருக்கு. ஃப்ரூட்ஸுன்றது பாருங்கள், ஃப்ரூட்ஸ்னு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லைடில் நம்ம போட்ட மாதிரி ஸ்லைட் வித் அவுட்புட்டில் சம்மரி ஆஃப் கார்ஸ் கேட்டிருந்தோம். ஸ்லைட் வித் பிளாட்டில் அகெயின் நம்ம ட்ரீஸ்னுடைய டேட்டாவை பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ பிபிடியாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பிபிடியில் நீங்கள் எம்பெலிஷ்மெண்ட்ஸ் என்ன வேணால் செய்யலாம். அதான் கலர் போடுறது, அது நார்மல் பிபிடி. மற்ற பிபிடிலாம் என்னெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ண போகிறதில்ல, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம 2 இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் பார்க்கலாம். மார்க் டவுன் ரெஃபரன்ஸ்னு ஒரு சைட் இருக்குது. அதாவது நீங்கள் ஆர்ஸ்டுடியோவில் போயிட்டு செக் பண்ணலாம், இல்லைனா மார்க் டவுன் ரெஃபரன்ஸ்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், இந்த பிடிஎஃப். இதில் உங்களுக்கு சின்டாக்ஸ், ஆர் மார்க் டவுன் சின்டாக்ஸ் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு ஒரு டேபிள் இருக்கு பாருங்கள். இப்போ பிளெயின் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பிளெயின் டெக்ஸ்ட் அப்படியே வந்துடும். ஆஸ்டரிக்ஸு போட்டுட்டு மேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்டாலிக்ஸில் கிடைக்கும். அண்டர்ஸ்கோர் போட்டாலும் கிடைக்கும். டபுள் ஆஸ்டரிக்ஸ் போட்டு எழுதணுன்னா அதை போல்டுன்னு ஆகும். சூப்பர்ஸ்கிரிப்ட் வேணும்னா கேரட் அல்லது கேப் சிம்பல் போடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூனா டபுள் டில்டே போடணும். இந்த மாதிரி இருக்குது. ஹெடர் 1க்கு சிங்கிள் ஹேஷ், ஹெடர் 6க்கு 6 ஹேஷ். அதாவது சைஸ் சின்னதாக வேணும்னா 6 ஹேஷ் போடணும். இதே மாதிரி உங்களுக்கு புல்லட்ஸு போடணுன்னா நார்மல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா இந்த மாதிரி ஆஸ்டரிக்ஸு ++ போட்டு எழுதலாம். அப்போ இந்த மாதிரி வரும் ரிசல்ட். நம்பர்டு, அது ஆர்டர்ட் லிஸ்ட்னா 1 2ன்னு போட்டுட்டு பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி வரும். டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது இதில். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சங்க் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம், சில ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் டீட்டெயில்டாக எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சங்க் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பேண்டாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது டீட்டெயிலாக நம்ம இதில் கவர் பண்ணல, பட் உங்களுக்கு ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் பேண்டாக்னுடைய சைட்லேயும் போய் பார்க்கலாம். இது pandac.orgன்ற சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. கன்வர்ஷன்ஸ் டு அவர் கன்வர்ஷன்ஸ் ஃப்ரம் ஒன் டு. இந்த ஏரோ இருந்ததுன்னா கன்வர்ஷன்ஸ் ஃப்ரம் ஒன் டு பாசிபிள் இதில். அதே மாதிரி இங்கேயும் மார்க் டவுன், அதையும் இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மேட்ஸில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் இந்த டயக்ராமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ஸ்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். bewildering variety of conversions possible. இதனால தான் இங்கே வந்து convert files from one markup format to another. pandac is your Swiss army knifeன்னு சொல்கிறாங்க. இந்த pandac தான் நம்ம MD ஃபைல்லேருந்து இந்த pandac யூஸ் பண்ணி அது வேணுன்றபடி கன்வெர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஆர்ஸ்டுடியோ போகலாம். ஆர்ஸ்டுடியோவில் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது இங்கே பாருங்கள், ப்ரெசன்டேஷன் நம்ம பார்த்தோம், டாக்குமெண்ட்டும் பார்த்தோம். டாக்குமெண்ட்லேயும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ரெசன்டேஷன்ஸ்லேயும் இத்தனை விதமான ஸ்லைட்ஸ் இருக்குது. ஷைனியில் நமக்கு டேஷ்போர்டு கிடைக்கும். ஷைனி ப்ரெசன்டேஷனும் பண்ண முடியும், ஷைனி டாக்குமெண்ட்டும் க்ரியேட் பண்ண முடியும். HTML டாக்குமெண்ட்டாக அதை வெப்சைட்டில் ஷேர் பண்ணலாம். டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ். அதில் உள்ள டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெலவெண்ட் பேக்கேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மார்க்டவுன் ஒரு வர்சடைல் டூல். இதில் ரீப்ரொடியூசிபிள் ரிசர்ச்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஆரில் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்ஸ் பேஸ் ஆர்லேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆர்லேயும் வேறு இம்பார்ட்டண்ட் பேக்கேஜஸ் இன்க்ளூடிங் டைடிவர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி லூப்ரிடேட், அது இதுன்னு பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை டச் பண்ணி அதில் பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டு, கண்டிஞ்சன்சி டேபிள்ஸ், chi-square டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த நம்ம ரிசர்ச் டெக்ஸ்ட்டு, அப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணுற அந்த டேட்டா விஷுவலைஸ் பண்ணுற அந்த பிளாட்ஸு எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல போடும்போது அதுக்கு ஒரு தேவையான டூல் தான் மார்க்டவுன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டெஃபினட்டாக இது வரைக்கும் படித்த எல்லா விஷயத்தையும் எப்படி கன்சைஸாக ஒரு இடத்துல கொண்டு வருதுன்றதை தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வைண்ட் அப் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் படித்த நாலேஜை வச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங்,
டேட்டா சயின்ஸ்குள்ளே ரொம்ப ஈஸியாக பயணம் பண்ணலாம். இந்த வீடியோஸ் அத்தனையும் இங்கிலீஷில் இருக்குது, இப்போ தமிழ்லேயும் இருக்குது. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆறில் இது வரைக்கும் கவர் பண்ண எத்தனையும் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை வணக்கம்.